அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தினமும் லைவ் போய்கிட்டு இருக்கு. உங்களோட சுயஜாதகம் பலன்கள், அதாவது பிறந்த விவரங்களை போட்டு சுயஜாதகத்துக்கான கேள்விகளை கேட்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாபை மட்டும் விட்டுருங்க, அதுக்கு பலன்கள் பெருசாக வராது. அதே நேரங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் உதவியாக இருக்கிறது நல்லது. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 25/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி காலை 11:34 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் காலை 4:36 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க கேட்டை நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 9 மணிலேருந்து 10:39 வரை இருக்கு. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பகல் 1:51 3:26 வரை இருக்கு. குளிகை காலை 5:52 7:28 வரைக்கும் இருக்கு. இப்போ கேட்ட நட்சத்திரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு ஏற்றது கிடையாது. மாடு வாங்க, மந்திரம் ஓத, ஆட்களை நீக்க, கடன் தீர்க்க, வாஸ்து சாந்தி செய்ய, குளம் கிணறு வெட்ட, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நாளா இருக்கு. துவாதசி திதியில செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல், மகிழ்ச்சிக்கான செயல்கள், நன்கொடைகள், நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே துவாதசி திதியில செய்யறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு மேன்மை, கடக ராசிக்கு உற்சாகம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு தொல்லை, விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுஷ் ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு நட்பு, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு சுகமாக இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. வார இறுதி நாட்களை கொண்டாடுங்க. நன்றி. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பமோ பயமோ பாதுகாப்பு இல்லாத உணர்வுகளோ இருக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாளை நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. அவசரப்படாதீங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. உறவுகளை அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பொதுவாக இன்று ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற வேலைகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயமா ரொம்பவே கவனமாக நிதானமாக செயல்படுறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. செய்கிற வேலையில் கவனம் தேவை. வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று உங்களோட செயல்களில் எச்சரிக்கையும் பொறுமையும் தேவை. சில விதமான இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துருங்க. நாளை அமைதியாக கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் நிலுவையில் நிற்கிது. அதே நேரங்களில் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தரமாக முடித்து கொடுக்க திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். சிலருக்கு வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வன்மையாக நடந்துக்குவீங்க. அதனால மகிழ்ச்சியை குறைக்கிறதுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை பொறுமையாக சிந்திச்சு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டு மன வருத்தத்தை படுறதுக்கு முன்னாடி செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிறு உபாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சாப்பாட்டில் ரொம்பவே கவனம். காரத்தை குறைங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாள். இன்று உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நடைபெறும். திருமணம் ஆனவங்களுக்கு துணை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள், சாதகமான நாள். இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
குடும்பத்தில் தாராள பண வரவு இருக்கும். அதே நேரம் லட்சுமி கடாட்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட சுய முன்னேற்றத்தின் மூலம் நீங்கள் கடினமாக உழைச்சி வெற்றி அடைவீங்க. நீங்கள் உங்களோட இலக்குகளை அமைச்சிக்கிட்டு அதுக்கு முயற்சி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அனுகூலமான பலன் கொடுக்கறதாகவும் இருக்குது. எதிர்கால நலன் கருதி இன்று நீங்கள் செய்கிற வேலைகள் செயல்கள் உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மகிழ்ச்சி திருப்தி ஏற்படும் போது நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த நாளை. வேலை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லாவே இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மீதி இருக்கிறத சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பண வரவுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இன்று நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்சு காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஜாலியாக இருங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு நல்ல ஒரு தெளிவாக நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக சிந்திக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க இருக்குது. செய்கிற காரியங்களில் எல்லாமே வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் ஆதரவாகவும் சில விஷயங்கள் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு புது தெம்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும். சுபகாரியங்கள் ஈஸியாக கைகூடும். எதிர்பாராத வகையில் வருமானம் பெருகும். உங்களோட கம்யூனிகேஷன் திறமை மூலியமாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டு பக்தி பாடல்கள் கேட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போவீங்க. உங்களுக்கு திருப்தியும் நிறைவும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு. மேலதிகாரிகள் ஆதரவும் இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க. நல்ல பாராட்டும் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல அன்பும் அனுசரணையும் நடந்துக்கிட்டு குடும்ப பிரச்சனைகள் பற்றி மனசு விட்டு பேசுறது 2 பேருக்குள்ளேயும் திருப்தியை உணரக்கூடிய ஒரு நாள். பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. மனசுக்கு நிறைவா இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற நாள். காதலர்களுக்கும் இன்று கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறது மனசுக்கு நிறைவை தரும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நாள் முழுக்க ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். கவலை இல்லை. கடகராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பதட்டங்கள் இன்று நிறைய இருக்குது. அடுத்தவங்க பேசுகிற பேச்சு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசில் தேவையில்லாத குழப்பங்களோ கவலைகளோ வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகாதீங்க. சில சூழ்நிலைகள் உங்களை வருந்தக்கூடிய வகையில் ஏற்படுத்தும். மனசை தெளிவாக பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. வரவு இருக்குது. அதே நேரம் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தொழில் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் யோசித்து செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கூட பிறந்தவங்களால ஒரு சில ஆதரவு இருக்குது. இன்று ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறது மனசுக்கு நிம்மதியை தரும். பக்தி பாடல்கள் கேளுங்க. வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மன ஆறுதல் கிடைக்கும். இன்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாக இல்லை. உங்களோட கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைகளை திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வேலையில் காட்டாதீங்க, யோசிக்காதீங்க. மனசை குழப்பிக்காமல் தெளிவாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணைக்கிட்ட உங்களோட மனநிலை மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதை துணைக்கிட்ட காமிச்சு கோவமும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட மனசை அமைதியா வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பழகுறது நல்லது. உறவுல மகிழ்ச்சியை பாதிக்காம பார்த்துக்கோங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா வரவு கம்மி, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு சிலருக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம், பய உணர்வு காரணமாக ஆரோக்கியம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, அமைதியா இருங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உங்களை ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பணப்பற்றாக்குறை இருக்குது, பணம் இல்லாமல் திண்டாட்டம் இருக்குது, அவசர தேவைகள் இருக்கும். அதே நேரங்களில் வீட்டில் எதிர்பாராத சூழ்நிலைகள், வேலை செய்கிற இடத்துல மனசை வருந்துற மாதிரி கூட வேலை செய்கிறவங்களே பிரச்சனை செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சுமூகமாக திட்டமிட்டு கவனமாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா நல்லது. உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையும். பசங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. இன்று விருப்பமான பலன்கள்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். நடந்து போகும்போதோ இல்லைன்னா பயணத்தின் போதோ காயம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட சூழ்நிலைகள் சுமூகமாக இல்லை. கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. நீங்கள் செஞ்ச வேலைக்கு தவறுகள் காணாமல் அடுத்தவங்க மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக இன்று வேலையில் அணுகிறது, எல்லாருக்கூடையும் பேசி பழகிறது நல்லது. ரொம்பவே எதிர்பார்ப்புகள் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மனசு விட்டு பேச தயாராக இருக்கணும். அப்போ தான் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க உங்களை புறக்கணிக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கோவப்படாதீங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட அடிப்படை தேவைகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்கி நாளை அமைதியாக கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்சா மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுகமான நாள், சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது. ஒன்றா வெளியில் போவீங்க, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, சினிமா இல்லைன்னா கச்சேரிகளில் கலந்துக்கிட்டு மனசுக்கு நிறைவாக ஜாலியாக உங்களோட நண்பர்கள் கூடயும் சரி, குடும்பத்தினர் கூடயும் சரி இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்று நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வமாக காட்டுவாங்க. பசங்களோட படிப்பு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆதரவு மகிழ்ச்சியை தரும். வளர்ச்சிக்குரிய நாள். தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம் பெருகும். செய்கிற வேலைகளில் உங்களோட திறமை வெளிப்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. உங்களோட எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் அது பிரதிபலிக்கும். தியானம் மேற்கொள்றது மூலிமா மனசை அமைதியாக வச்சுருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உங்களோட பணிகளை திறமையாக செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. சிந்திச்சு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பாகவும் நேர்மையாகவும் பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அந்யோன்யம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. குடும்பத்தோட இன்று வெளியிடங்களுக்கு சென்று ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களோட நீங்கள் சேமிப்பு திட்டங்களில் கலந்துக்கிட்டு உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்துவீங்க. உங்களோட வரவு பார்த்தீங்கன்னா செலவை விட கம்மியாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும்.
துலாம் ராசி இன்றைய நாள் என்னமோ நல்லா தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் அதுக்கு உங்களுக்கு மாறுபட்டு உங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்துற மாதிரி சில பிரச்சனைகள், சில சம்பவங்கள், சூழ்நிலைகள், காரியங்கள், விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தன்னிலை மாறாமல் சூழ்நிலையை பக்குவமா கையாளுறது நல்லது. குறிப்பா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். இன்று உங்களோட குடும்பத்தினர் மாற்று கருத்தால மன நிம்மதி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. உறவினர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகள் ஏற்படுறத தவிர்க்கலாம். வியாபாரத்துல போட்டிகள் இருக்கும். அதே நேரத்துல உங்களோட கவனமான செயல்பாடு இருந்தா பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களோட முன்னேற்றத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களோட பாதையில நீங்க சின்ன தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மாறுகிற சூழ்நிலைக்கேற்ப உங்களை மாற்றிக்கிறது நல்லது. சாதகமான பலனுக்கு அடையிறதுக்கு நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழல் பாதிக்காமல் புத்திசாலித்தனமாக செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போங்க. அமைதியான அணுகுமுறை அவசியமாக தேவை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்விக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பணப்பற்றாக்குறையோ இல்லைன்னா பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக நாளை கொண்டு போங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. தெளிவான சிந்தனைகளோடு இருங்க. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். மன மகிழ்ச்சியோட எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று கொஞ்சம் எதிரியாக இருந்தவங்க நண்பராக மாறி செயல்படுறதுக்கான வாய்ப்பு. தொழில் விஷயமா புதிய நபர்கள் மூலயமா அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்குது. இன்று உங்களோட செயல்களை நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட கொள்கைகள் தவறாமல் நடுநிலையோடு இருக்க வேண்டியது. அதே நேரங்களில் உங்களுக்கு எதிரான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நிதானமாக சமாளிக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையோடையும் உறுதியோடையும் கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும். பதட்டம் கொஞ்சம் இருக்குது. பய உணர்வு கொஞ்சம் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்ற வருத்தம் இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கலன்ற மனக்கவலை ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தொணக்கூட வெளியில் போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மி தான். அதே நேரம் உங்களுக்கு சேவிங்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரம் வங்கி இருப்பை பராமரிக்க வேண்டியது அவசியம். செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான ஆரோக்கியம் இல்லை. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்படுங்க. பதட்டம் அதிகமாக இருக்குது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதையோ இழந்தது மாதிரி ஒரு உணர்வோ இல்லைன்னா எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு மனசு வருந்தப்படுற சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்குது. இன்று அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. அமைதியாக நாளை கொண்டு போங்க. கவலை இல்லாமல் உங்களை நீங்களே உற்சாகமாக கொண்டு போக வேண்டியது அவசியம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கலாம். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கொஞ்சம் தாமதமாகும். இன்று விருப்பமான பலன்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆன்மீக நோக்கத்திற்காக பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியை வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் காலையிலே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யுங்க. வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்குங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் தனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை நீக்கணுன்னா பரஸ்பர புரிதலோட பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது. உங்களோட கருத்துக்கு பொறுமையாக சொல்லுங்கள். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். அமைதியான நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது, ஆனால் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாளுங்க. அதிகமான பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. விரயங்கள் ஆகாமல் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி துணையோட ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பதட்டத்தினால ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு வரவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் வரவுகள் வரும்போது மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் உறுதியோடையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கும். நாள் முழுக்க சிறப்பான பலன்கள், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உற்சாகமான நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வேலையில் எதிர்பாராத மாற்றங்களோ புதிய வாய்ப்புகளோ உண்டாகலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. மனசில் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் நல்லா நிறைஞ்ச நாளாக இருக்குது. இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்ககிட்ட மனநிறைவு இருக்குது. எல்லா விஷயத்தையும் சாதகமாக செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வரவு நல்லா இருக்கிறனால குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாளை கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் இருக்குது. எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலை செய்கிற முறை பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். இன்று உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு ஊக்கத்தொகையோ இல்லைனா சலுகைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவீங்க. பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துறதுனால நாள் முழுக்க இனிமையான தருணங்கள் ஜாலியாக கொண்டாடக்கூடிய விதத்தில் நாளாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதும் சினிமா கச்சேரி அந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களும் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயனுள்ள வகையில் சேமிப்பு ஏற்படுத்திக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிறைவான பலன்கள் உண்டு. சாதகமான நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தெளிவான சிந்தனைகளோட உங்களோட தொழிலில் நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு முதலீடு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள், வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். பசங்களால் பெருமை சேரும். சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது. உற்சாகமான நாளாக ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆர்வம் விருப்பம் வெற்றி பெறத்துக்கு உங்ககிட்ட வேட்கை நல்லாவே இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேலையில் சிறப்பான செயல்பாடு, அங்கீகாரம் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாள். புதிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பக்குவமான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு 2 பேரும் ஒன்றா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இனிமையான தருணங்கள் இருக்குது. குடும்ப வளர்ச்சி குறித்து தனக்கூட பேசி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டதுக்கு ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்கும். அதை பயனுள்ள நோக்கங்களுக்காக தெளிவான சிந்தனைகளோட சேமிக்கவும் செய்வீங்க. உங்களோட சேமிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். திருப்தியான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். மன வருத்தங்கள் எதுவும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போவது நல்லது.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள்னாலே பதட்டமும் கவலையும் தானாக இருக்கும். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாளை சிந்திச்சு செயல்படுங்க. திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. பெற்றோரோடையும் பசங்களோடையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனால் முன்னேற்றம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இன்று பணவரவு சுமாராக தான் இருக்கும். வியாபார விஷயமா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா குடும்பத்துல பண பிரச்சனையை தவிர்க்கலாம். உறவினர்கள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலியமா எதிர்பாராத உதவிகள் மகிழ்ச்சியை தரும். இன்று உங்களோட அணுகுமுறையில யதார்த்தமும் ஒழுங்குமுறையும் அவசியம் தேவை. பயணம் இருக்கு, மனசை அமைதியாக வச்சுக்க. இசை நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க, சினிமாவுக்கு போங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கையாளும் போது மிகவும் மிகவும் கவனம் தேவை. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அது மூலிமா உங்களோட வேலைகள், கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது, தவறுகள் இல்லாமல் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். சுயமாக நீங்களே செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா பழைய குடும்ப பிரச்சனைகளை கலந்துட்டு பழைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகளால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும்னு யோசிச்சு பேசுறது நல்லது. காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாளுங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது, ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கிறது நல்லது. நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்தவங்க, உங்கள் ராசி பலன் கேட்டவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இப்போது தினமும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பலவிதமாக வருது. வக்கர சனி பெயர்ச்சியோட பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது வேணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான பலன்களை தனித்தனியாக ஷார்ட்ஸாக நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களோட ராசி சொல்கிற ராசிக்கு மட்டும்தான் பலன்கள் வருமே தவிர மற்றபடி எல்லா ராசிக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போது லைவ்னு ஒன்று தினமும் போய்கிட்டு இருக்கு. அந்த லைவில் உங்களுக்கான ஒரு சில கேள்விகளை கேட்கறதுக்கு அந்த லைவை பயன்படுத்திக்கங்க. அதுலேயும் உங்களோட வாழ்க்கை மேம்படணும். இப்போது கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கிறதுனால எப்படி உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்தி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு சுயஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரையை அணுகி உங்களோட ஜாதகத்தோட பலன் கேட்டு அறிகிறது நல்லது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.